செல்வங்களே, நான் தெரிகிறேனா? தாத்தா, இருட்டில் கூட நீங்கள் ரொம்ப அழகாக தெரியுறீங்க தாத்தா. நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் தாத்தா. அது எப்படி கண்டுபிடிச்சிங்க இருட்டில்? உங்கள் பல் 2, 3 பல் இருந்தால் கூட உங்கள் பல் வெளிச்சத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். உங்கள் பல் உங்களை காட்டி கொடுத்துச்சு தாத்தா. ஓ, என்னுடைய பல் அவ்வளோ வெளிச்சமாக இருக்கா? க்ளீனாக இருக்கா? ஓகே, நன்றி. உங்கள்கிட்டருந்து நான் தப்பிக்க முடியாது. ஓகே, என்ன தாத்தா கண்ணை துடைக்கிறீங்கோ? உங்கள்கிட்ட பேசுறதில்ல, ஆனந்த கண்ணீர். ஓகே, நீங்கள் பேசுறது ரொம்ப இனிமையாக இருக்குது தாத்தா. கேட்டுனே இருக்கலான்னு இருக்குது தாத்தா என்று சொல்கிறாங்களே. இசை, என்னுடைய பேச்சு அலைகள் உங்களுக்கு அந்த மாதிரி இன்பமாக சுவையாக நீங்கள் உணர்கிறீர்கள். எப்போ நேற்று இல்லை, இன்றைக்கி மத்தியானம் ஒரு டிவி ப்ரோக்ராம், அதில் ஒரு இசை விழா நடந்து கொண்டிருந்தது. அந்த இசை விழா மிகவும் ரசிக்கக்கூடியதாக இன்பமாக இருந்தது. பல பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள். மக்கள் கூட்டம் ரொம்ப சந்தோஷமாக அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு தாயார் தன் குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு சிரித்து கொண்டிருந்தார்கள். மிகவும் அருமையாக இருந்தது அந்த பாட்டு, அது இசை. நான் அதை கவனித்து கொண்டிருந்தேன். அந்த தாயாரின் கையில் இருந்த குழந்தை வயது 4 அல்லது 6 மாதம் இருக்கலாம். சின்ன குழந்தை கையில் வச்சுன்னு பார்த்துருந்தாங்க. அந்த பாட்டில் ரொம்ப இசை, அதில் ரொம்ப சுவை இருந்தது. எல்லோரும் ரசித்து கொண்டார்கள். அப்பொழுது அந்த குழந்தையை நான் கவனித்தேன். அந்த குழந்தை அந்த பாடலை கேட்டு அப்படி என்று கைத்தட்டி ரசித்து கொண்டிருந்தது. கண்டிப்பாக 6 மாதம் கூட இருக்காது. அந்த சின்ன குழந்தை அந்த இசையால் மயங்கி ஆட்டம் ஆடிக்கொண்டது, கையை சென்று வந்தது. பார்த்தீங்களா? சொல்வார்களே, இசையில் சுவை இருந்தால் ஆட்டம் தானே வருமா. ஒரு அழகாக இசை சுவையான ஒரு பாட்டு வந்ததாக்கா எல்லோரும் டான்ஸ் ஆடும், அதை ரசித்து கொண்டு பாடலாம். அது ஒன்றும் அறியாத அந்த குழந்தை அந்த இசையின் சுவையை அறிந்து 2 கையும் தட்டி கொண்டு ரசித்து கொண்டிருந்தது. அந்த காட்சியை நான் பார்த்தேன். பார்த்தீங்களா? இசைக்கு என்ன சக்தி இருக்கிறது! அந்த இசை நம்முடைய உடம்பையே அசைக்க வைக்கிறது, நடனமாட வைக்கிறது. அதை உங்களிடம் சொல்லலாம் என்று கூறிக்கொண்டிருக்கிறேன். அந்த சின்ன குழந்தை அந்த இசையை ரசித்து கொண்டு கைத்தட்டின்னு பார்த்துன்னு இருந்துச்சு. ஆமாம் தாத்தா, நல்ல காட்சியை கண்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டால் நாங்கள் கூட கைத்தட்டின்னு நீங்கள் சொல்கிறத கேட்கலான்னு ஆசை இருக்குது. கைத்தட்டின்னு கேட்டுன்னு தாத்தா. சரி சொல்கிறாங்களே.
வணக்கம்.